உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. நாதரேசு கற்று தந்த நற்கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட வாழ்ந்து காட்டுவோம். நாதரேசு கற்று தந்த நற்கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட வாழ்ந்து காட்டுவோம். உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஆலய வழிபாடு போதாதே, அனுதினம் அருளுரை போதாதே. ஆலய வழிபாடு போதாதே, அனுதினம் அருளுரை போதாதே. பேச்சில் அல்ல செயலில் நல்ல வீரனாய் திகழ்ந்து செயல்படுவோம். பேச்சில் அல்ல செயலில் நல்ல வீரனாய் திகழ்ந்து செயல்படுவோம். உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தியான அமர்விலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பினை நல்கிய என் தேவாதி தேவனுக்கும் மற்றும் ஸ்தல போதகர் அவர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய சபையாருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுக்கின்றேன். இன்று நமக்கு தியானத்துக்காக கொடுக்கப்பட்டுள்ள சாரம்சம், எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள், எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள் என்று ஒரு கருப்பொருளோடு துவங்கும் என்று சொன்னால், நம்மளுடைய ஆன்மீக வாழ்வை சற்று இந்த காலை வேளையில் இந்த 15 நிமிடங்களும் ஆவியானவர்காரங்களில் ஒப்பு கொடுப்போம். இந்த எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள் என்கிற இந்த ஒரு கருப்பொருள் மார்க்கு, மத்தேயு, லூக்கா மூவரும் இணைந்து தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்றார்கள். உப்புனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமையல் தான் ஞாபகம் வரும். நம்ம என்னதான் கணவருக்கு அல்லது மனைவிக்கு பிள்ளைக்கு பிடித்தமான பண்டங்கள் செய்தாலும் உப்பு இல்லைன்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், பீஸ் எல்லாம் வந்துச்சு ஓகே, ஆனால் லைட்டாக என்ன சொல்லுவோம், உப்பு இல்லை, லைட்டாக உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதை சற்று சிந்தித்து பார்ப்போம் சொன்னால், நம்மளுடைய சரீரத்தில் நம்ம ஓடி ஓடி வேலை செய்யும்போது நமக்கு வியர்வையாய் வெளியே வருகின்ற அந்த தண்ணீரானது நம்மளுடைய நாக்கில் படும்போது உப்பு வரைக்கும் இல்லை? அந்த உப்பானது இந்த பண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் சுரக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரம் வீணற்றதாய் காணப்படுகின்றதாய் சூழ்நிலை இருக்கின்றது. இந்த உப்பு ஒரு தூய்மையின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. பழைய காலத்தில் இது ஒரு மருத்துவத்திற்கு பயன்படுத்தாதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உப்பு வெறும் சுவையூட்டி அல்ல, வேதத்தின்படி பார்க்கும்போது அது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான ஒரு தெய்வீக உடன்படிக்கையை கொண்டிருக்கிற ஒரு சின்னமாக நம்ம பார்க்கின்றோம். பண்டைய காலத்துல உப்பு ரொம்ப மிகவும் மதிப்பு மிக்க பொருளாக இருந்துச்சு, கோல்டை காட்டிலும். எப்படின்னா, சில சமயங்கள்ல வீரர்களுக்கு சம்பளமாகவே உப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் சேலரி என்கிற வார்த்தையிலிருந்து சால்ட் வந்ததாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பொருளாதார மதிப்பையும் தாண்டி உப்போட ஒரு முக்கியமான குணம் என்னவென்றால், அது பொருட்களை கெட்டு போக விடாது, அது பொருட்களை பாதுகாக்கும், அது அழுகி போகிறத தன்மையை மாற்றும். இந்த பகுதியில் கடவுள் ஒரு உப்பை ஒரு சின்னமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் இதுதாங்க. நம்முடைய வாக்குறுதி, நம்முடைய உறவு இந்த உப்பை போல எப்போதும் கெட்டு போகாது. உப்பு என்பது ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலாவதி எக்ஸ்பீரியே இல்லை, அதுக்கு தேதியே கிடையாது. இந்த உப்பு கடவுளோடு இருக்கின்ற உறவு பரிசுத்தமானதாக அல்லது கடவுளோடு இருக்கின்ற உறவு உடையாததாக அல்லது கடவுளோடு இருக்கின்ற உறவு கலப்படமற்றதாக காணப்படுகிறது என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை எடுத்தவங்க வாசிங்க. என்னாகமும் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாகமும்
18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது இந்த உப்பானது ஒரு நித்திய உப்பின் உடன்படிக்கையாக நம்ம இங்க பதிவு செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் சொன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருத்தவங்க வாசிங்க கொஞ்சம் சீக்கிரமா. போதுங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த நீங்கள் யாருன்னு கேட்டா சீஷர்களை பார்த்து சொல்றாரு. சீஷர்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு சலசலப்பை வருகிறதை அந்த பகுதியில் நம்ம திரும்பி பார்க்கும்போது, அவன் நன்மை செய்துட்டான், அவன் ஒரு நோயாளியை குணமாக்கிட்டான், அவன் ஒரு பேய் பிடிச்சிருந்தவனை விடுதலை ஆக்கி விட்டான் என்று சொல்லி முறுமுறுக்கின்ற ஒரு துர்சுபாவத்தை கொண்ட அந்த சீடர்களை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரியதான ஒரு பொறுப்பை, ஒரு பாரமான ஒரு கோட்பாட்டினை ஆண்டவர் அவர்கள் மீது சுமத்துகின்றார். எப்படி உணவு கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு அது உப்பு பயன்படுகிறதோ, சுவைக்கு உப்பு பயன்படுகிறதோ, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகத்துல தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அழுகி போகாமல் பாதுகாக்கின்ற சக்தியாக இந்த உப்பு இருக்கிறதாக காணப்படுகிறது. இது ஒரு பாராட்டல்ல, இந்த உப்புன்றது ஒரு பாராட்டல்ல, இது ஒரு வேலைக்கான அழைப்பு. நீங்க நல்லவங்கன்னு சொல்றதை விட நீங்க இந்த உப்பை போல கெட்டு போகாம மற்றவங்களை நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. நீங்க நல்லவங்கன்னு எல்லாமே ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாய் வாழ்வது ரொம்ப கடினம். இந்த உப்பு எப்படி தன்னை என்னதான் அடுப்பாங்கரையில எல்லா பொருளும் இருந்தாலும் அழகழகா இருந்தாலும் இந்த உப்பு இல்லைன்னா வேஸ்ட். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் வாரந்தோறும் தேவாலயத்திற்கு வந்தாலும் பணிகளில் சென்றாலும் கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லலன்னு சொன்னா நம்மளுடைய உப்பும் சாரமற்று போனதாய் காணப்படும். இரண்டாவதாக உப்பு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி எரிகோ பட்டணத்திற்கு வராரு. அந்த ஊர் மக்கள்லாம் எலிசா கிட்ட ஒரு முறையிடுறாங்க. என்னன்னா, எங்க ஊர் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா எங்க ஊர் கிணத்துல இருக்கிற தண்ணி மட்டும் எப்படி இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, கெட்டு போனதா இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளும் அழகான உடைகள் அழகா எல்லாம் வரும், நம்ம உடம்புல இருக்கிற இருதயத்தை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? பல வருஷங்களுக்கு அந்த தண்ணி ஏன் கெட்டு போச்சு? இது ஒரு ரசாயன பிரச்சனை அல்ல, அதற்கு மேலாக ஒரு ஆன்மீக பிரச்சனையாக காணப்படுகிறது. அது என்ன ஆன்மீக பிரச்சனை? பல வருஷங்களுக்கு முன்னதாக யோசுவா அந்த பட்டணத்தை சபிச்சிருந்தார். அந்த சாபத்தை அந்த தண்ணியில இருந்ததா யோசுவா 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நமக்கு தெளிவா சொல்லுது. அதனாலதான் சாவும் மலட்டுத்தன்மையும் அந்த தேசத்தில் இருந்ததாக நம்ம படிக்கலாம். இந்த ஆழமான பிரச்சனைக்கு எலிசா ஒரு புது வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட் அங்க கொண்டு வராரு. ஒரு புது பாத்திரத்தை கேட்கிறாரு, அதுல உப்பை கொண்டு அந்த தண்ணி எங்க ஊறுதோ, அந்த தண்ணி எங்க ஊற்றி எடுக்கின்றதோ அதுல போய் அந்த உப்பை கொட்டி அதை ஒரு ஆரோக்கியமாக்குறாரு. இது என்னால அல்ல, இது என் தேவனுடைய கரம் இது வழி நடத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியாக உப்பை ஒரு ஆயுதமாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. எலிசா உப்பை பயன்படுத்துறது காரணம் என்னால் ஆச்சு அப்படின்னு இல்ல, என் ஆண்டவர் இந்த தேசத்துல ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று அறிவிக்கவே இந்த உப்பை பயன்படுத்துகின்றார். இந்த உப்பு சாரமற்று போனால், வாசிக்கலாம் மார்க்கு 49ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. போதுங்க. இந்த மார்க்கு தீர்க்கன் எழுதுகிறார், உப்பு சாரமற்று போனால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். உப்பு சாரமற்று போனால்
இந்த இஸ்ரவேல் தேசத்துல பயன்படுத்தப்பட்ட உப்பு நம்ம உப்பளத்துல தயாரிக்கிற உப்பு மாதிரி இல்லைங்க. இது சவக்கடல்ல இருந்து இஸ்ரவேல் எல்லைகள் பாறைகளில் படிந்திருக்கும் ஒரு விதமான உப்பை தான் அந்த மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த உப்புக்கு இன்னொரு பேருக்கு சோதம் உப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ரசாயன கலவை. இந்த உப்பை வெட்டி அதை எடுத்து வெயிலிலேயோ அல்லது ரொம்ப நாள் காட்டுப்படும் விதமாக வச்சாங்கன்னா அது தன்னுடைய சாரத்தை இழக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்துருச்சுன்னா எதுக்குமே பயன்படாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படும். என்ன சொன்னாங்க வசனத்துல? வெளியே சொல்லுங்க, வெளியே. அப்புறம் மனுஷரால் தேவாலயத்துல பலிக்காக உப்பினை வச்சிருப்பாங்களாம். இந்த பலிக்காக உப்பு, அந்த பலியின் உப்பு சாரமற்று போனால் ஆசாரியர்கள் மழை காலங்களில் படிக்கட்டுல வழுக்கி விழாம இருக்கிறதுக்கு அந்த உப்புகளை கொண்டு அந்த படிக்கட்டுகளை போடுவாங்களாம். அப்போ அதை பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும். பாருங்களா, ஏசாமி எல்லா இடத்துலையும் வசனம் சொல்லுது, கர்த்தரின் கண்கள் எல்லா இடத்திலும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ தேவாலயத்திலே ஆசாரியர்கள் தன்னுடைய பணிக்காக செல்லுகின்ற வேளையில வழுக்கி விடாமல் இருப்பதற்கு சாரமற்ற உப்பை பயன்படுத்துகின்றார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? சாரமற்று இருக்கிறோமா அல்லது சாரத்தை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை விசுவாசிகளாகிய நாம கிறிஸ்துவ அடையாளத்தை தரித்துக் கொண்டிருந்தாலும் நம்ம சின்ன சின்ன பாவம் செய்யும் போது உப்பு சாரமற்று போவதற்கு சமமா இருந்தது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் சாரமற்று போனதாய் காணப்படும். இப்படி ஒரு வாசகத்தை வாசிக்க கேட்ட, இனிப்பாய் இருந்தா விழுங்கி விடுவார்கள், இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள், கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள், உப்பாய் இருங்கள், அப்போதுதான் சரியா அவங்களை பயன்படுத்துவாங்க. இல்ல, உப்பை ரொம்ப போட்டாலும் கஷ்டம், சாப்பிட மாட்டோம்ல. ஆசையா கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோ, நல்ல ஃபுட்டு கேட்கிறாரு, அன்னைக்கு அந்த மாதிரி தெரியாம கொஞ்சம் உப்பு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அது சார் அளவா பயன்படுத்து. இனிப்பா இருந்தா விழுங்கிறாங்க, கசப்பா இருந்தா துப்பிடுறாங்க. உப்பை அளவா பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை லகுவாய் மாறும் என்று படிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு உப்பை போல சுவை தருகிறவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்விடும், திருச்சபைகள் பெருகும், கிறிஸ்தவம் போற்றப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியா இந்த காலை வேளையில கர்த்தர் எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவிக்குறை தன்மையாகிய சில துர்சுபாவங்களை கெடுக்கும் என்று சொன்னால் அந்த துர்சுபாவத்தை இந்த காலை வேளை நாங்கள் சமூகத்துக்கு நேராய் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய மறைமுகமான பாவங்கள், எங்கள் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளை நீர் அப்புறப்படுத்துவீராக. உப்பு ஒரு வெண்மையை தருகின்றது போல, உப்பு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றது போல, உப்பு ஒரு ஆயுதத்தை போன்று எங்களுக்கு பரிசளிக்கிறது போல இந்த காலை வேளையில என் தேவன், நாங்கள் உப்பாய் சாரம் கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்திற்கு நேராய் நாங்களை திருப்புகிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் நீங்க எங்களோடு வாருங்க. எங்களுக்கு என்னென்ன தேவைகளையோ அதை சந்திங்க. நீங்க பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களை நேசிக்கிற இயேசுவின் வழியா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.